ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சவுண்டே காணா. ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். நமக்குன்னு முன்குறித்த எதையுமே அவர் தடை செய்வது இல்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நம்ம அவருடைய சமூகத்தில் இருப்போம். ஏன்னா நமக்கு என்ன காரியத்தை வைத்திருக்கிறார்ன்றதை நம்ம அறிந்து கொண்டால் அதுக்கு நேரம் நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சக்ஸஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அப்போ இன்றைக்கி அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள். அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பெரிய அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. எதிர்பாருங்க. இந்த நாளில் கூட 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இருக்கிறார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா. அது என்னங்க வேறு மனுஷன்? அது என்ன வேறு மனுஷன் ஆகணும்? மனுஷனாக தானே நம்ம இருக்கிறோம். தீர்க்கதரிசியாக மாறணுமா? ஏன்னா இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் நம்ம வேதத்தில் ஆராய்ச்சி பார்க்கணும். எப்பயுமே நமக்கு ஒரு வார்த்தையை தேவன் சொல்கிறார் அப்படின்னாக்க அந்த வார்த்தைக்கு பின்னாடி உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பார்க்குறப்ப அதுக்குண்டான பதில் நமக்கு கிடைக்கும். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளை வேறு மனுஷர்களாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். ஏன்னா நமக்குள்ள அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? அவருக்கு கண் இருக்கா? என் ஜெபத்தை கேட்குறாரா? பதில் தருகிறாரா? நிறைய கொஸ்டின் உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார்ன்ற ஒரு விசுவாசம் நம்ம எல்லாருக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறேன், நம்மளுடைய ஜெபமும் மாறிடும், நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாமே மாறும். அப்போ எப்போ இந்த மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குறோம்? இன்றைக்கி நிறைய பேர் என்னன்னாக்க, நான் ஆண்டவருக்காண்டி வாழணுன்ற விஷயத்தில் நிறைய முயற்சி எடுக்கிறீங்க. இல்லை, நம்ம சொல்லவே இல்லை, நிறைய முயற்சிகள் எடுக்கிறீங்க. ஆனால் எப்பப்பெல்லாம் நீங்கள் விழுந்து போகிறீங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். எப்பப்பெல்லாம் நம்ம டிஸ்லொகேஷன் ஆகிறோம். ஆனால் நீங்களும் நானும் இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. அந்த நோக்கத்துக்கு நேராக நம்மளை தேவன் நடத்துகிறது தான் அவருடைய திட்டம். ஆனால் நம்ம எப்பெல்லாம் அவருடைய திட்டத்தை விட்டுட்டு நம்ம வெளியில் வரோம், எப்பெல்லாம் அவருடைய வார்த்தையை நம்ம மீறிடுறோம், எப்பெல்லாம் நம்ம கீழ்ப்படியாமல் போயிடுறோம், எப்போ இது இல்லை இன்னொன்று தான் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம அப்படியே நம்ம ஆராய்ச்சி பாருங்கள். குறிப்பாக ஒரு சில காரியங்கள் நம்ம எதிர்நோக்கி இருக்கிற காரியங்களில் ஒரு அற்புதம் நடக்கலை, நமக்குள்ள தேவைகள் சந்திக்கப்படலை, அல்லது நான் இப்படிலாம் எதிர்பார்த்துருந்தேன் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நமக்கு நெகட்டிவாக வரும் பொழுது, அல்லது நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்காததுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த இடத்துல சொன்னது, நீ வேறு மனுஷனாவாய் அப்படின்ற இடத்துல நீ வார்த்தை சொல்லுது, அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி அப்படின்ற இடத்த விட்டுட்டு வேறு வார்த்தைகளை நம்ம பேச ஆரம்பிச்சிடறோம். தீர்க்க தரிசனமாக தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேச வேண்டிய நம்ம என்ன பேசுகிறோம்? என்னென்னலாம் நமக்கு பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து, என் வாழ்க்கையில் இப்படி நடந்து போச்சு, அப்படி நடந்து போச்சு, இதாகிடுச்சு, அதாகிடுச்சு, எனக்கு அதை எந்த நேரமும். அப்போ நம்ம நாவு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்ம என்னத்தை பேசக்கூடியவர்களாக நம்ம இருப்போம், எந்த காரியத்தை நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்ம ஆராய்ஞ்சு பாருங்க. ஆனால் தேவ ஆவியானவருடைய சித்தத்துக்கு நீங்கள் உடன்படாமல், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல், நீங்கள் உங்கள் பாடுகளையும் உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் வியாதிகளையும் நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பீங்க.
நீங்கள் யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நெகட்டிவாக பேசுகிற நீங்கள் முதல்ல அந்த இடத்த விட்டே நீங்கள் மாறுங்க. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே எந்த நேரமும் எப்பயுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண விரும்புகிறார், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அதான் உண்மை. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தார்னா அவர் என்ன பேசுவார் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து தான் நம்ம எப்பயுமே மூவ் ஆகணும். முதல் விஷயம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அப்போ இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பயுமே பிடித்து கொள்ளுங்க. வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிற யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு என்ன பண்ணாராம், அங்கும் இங்கும் பார்த்து யாரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மண்ணிலே புதைத்து போட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மோசேக்குள்ள மோசே வளர்ந்த இடம் எகிப்தினுடைய ராஜ அரண்மனையாக இருந்தாலும் அவர் பிறப்பில் ஒரு எபிரேயன். ஆனால் இவருக்கு தெரியாது இந்த விஷயம் ஒன்று. ஆனால் இவருக்குள்ளேருந்து ஒரு விஷயம் வெளிப்படுது. ஏன் இந்த அடிமைகளை இவன் அடிக்கிறான்? இது எங்கேருந்து இந்த நாலேஜ் அவனுக்குள்ளே வந்துச்சு? ஏன்னா மோசேவை தேவன் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவருடைய பெயரை முன்குறிச்சிட்டார். இந்த மோசேன்னு ஒரு மனுஷன் இந்த நாட்களில் இந்த வேலையில் பிறக்கணும், இந்த மோசே மூலியமாக தான் என்னுடைய ஜனங்களெல்லாம் நான் மீட்டு எடுக்கணும், அவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு தேவனுடைய திட்டம். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தின்படியாக தான் இந்த பூமிக்கே வந்திருக்கிறோம். எபேசியர் 1:4 சொல்லுது, நீங்களும் நானும் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்து வழியாக முன்குறித்தபடியேன்னு எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் நானும்? எப்போ? உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே யார் வழியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க? கிறிஸ்து வழியாக நீங்கள் முன்குறிக்கப்பட்டாச்சு. அப்போ மோசேக்கு ஒரு அழைப்பை தேவன் கொடுத்து மோசே மூலியமாக இந்த காரியம் நடக்கணும்னு ஒரு திட்டம் வச்சுருந்தார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் திட்டம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இன்னைக்கு எந்த திட்டத்துக்கு நேரம் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்னு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்போ இந்த மோசேக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய ஜனங்கள் என்று அறியாது இருக்கிறான். இந்த இடத்துல இந்த ஒரு எபிரேயனா ஒரு ராஜ அரண்மனையில் எல்லா வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு வசதியான வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்திருந்தாலும் தன் ஜனங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி நீங்கள் வசதியாக வாழலாம், தேவன் உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு உயர்வான இடத்துக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் எங்கேயோ ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கா? இந்த மோசேனுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நெருப்பு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்யும், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மோசைக்குள்ளே இந்த நெருப்பு தான், ஒரு சின்ன பொறி தான் தன்னுடைய ஜனங்களை அடிக்கிறத பார்த்து என்ன பண்ணினான், அந்த எகிப்தியனை கொன்று போட்டான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு சிலர் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம இந்த பூமியில் வாழும்படிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஆண்டவருக்காண்டி இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி நீங்களும் முற்பட்டு ஏதோ ஒன்று செய்து கொண்டும் இருக்கலாம். ஆனால் அந்த காரியம் தேவனுக்கு சித்தமானதாக இருக்கா, தேவன் இதைத்தான் செய்ய சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன்னா இந்த மோசே இந்த இடத்துல இந்த காரியத்தை ஏன் செய்தார்னு சொல்லி அவருக்கு தெரியாது. ஆனால் செய்து முடித்த பிறகு ஒரு பயம் அவரை சூழ்ந்து கொள்ளுது. அவர் அந்த இடத்தை விட்டு, எகிப்தினுடைய அரண்மனையை விட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே போகிறார். எங்கே போயிட்டார்? அந்த 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, அவங்க மாமா வீட்டுக்கு அவர் போயிட்டார்.
அங்கே போய் என்ன பண்ணிட்டாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் மேலே கொடுக்கப்பட்ட அழைப்பு எதற்காக இவர் முன்குறிக்கப்பட்டாரோ அந்த காரியத்திற்காண்டி தேவன் எவ்வளோ பெரிய காரியங்களெல்லாம் செய்தார். இவர் பிறப்பு வந்த உடனே அந்த 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா குழந்தையும் எகிப்தியரில் கொண்டு போடுறாங்க. ஏன்? இந்த எகிப்தியர் இந்த எபிரேயன் ஒருத்தர் மூலியமா ஒரு பெரிய அழிவு எகிப்துக்கு மேலே வரப்போகுதுன்ற ஒரு பயம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு பிசாசுனுடைய திட்டங்கள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம இந்த பூமியில் பிறக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு கலக்கம் உண்டாகிறது. அல்லேலூயா. அவன் கலங்கி போயிருக்கிறான். எப்போ? நீங்கள் பிறக்கும் பொழுதே. நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு நல்லா தெரியும்? இந்த பூமிக்கு யார் உங்களை கொண்டு வந்தாரோ அவருக்கும் உங்களுடைய எதிராளிக்கும் நல்லாவே தெரியும். அப்போ மோசேக்கு தேவன் வைத்திருந்த திட்டம் எப்படி நடக்கணும்னு சொல்லி அவர் முன்குறித்திருந்தாரு நமக்கு தெரியாது. ஏன்? மோசேவுக்கும் தெரியாது. ஆனால் இடையில ஒரு சம்பவம் நடந்து போயிடுச்சு, அவசரப்பட்டு நடந்து போயிருக்கு. ஆனாலும் இவனுக்குள்ள அந்த இருந்த நெருப்பை மட்டும்தான் கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு முந்திரி கொட்டை மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன், இதனால ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு, இதனால நான் வழி விலகி போயிட்டேன், என் வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி ஒரு சூறாவளி அடித்ததுனால என் வாழ்க்கை புரட்டப்பட்டு போயிடுச்சு நீங்கள் நினைக்கலாம். மோசே செய்த அந்த சின்ன ஒரு காரியத்தினால அவன் பயந்து போய் அந்த எகிப்தை விட்டு அவன் கடந்து போனான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் முன்குறிக்கப்பட்ட காரியங்களிலிருந்து, தேவன் உங்களை அழைத்த அழைப்பிலிருந்து, தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கொண்டு என்னென்ன செய்யணும்னு நினைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களிலிருந்து எது உங்களை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எது கொண்டு போயிருந்தாலும் உங்களுக்குள்ள தேவன் வைத்த நெருப்பு கண்டிப்பாக எரிய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த மோசேக்கு தெரியாது இந்த காரியத்தை செய்தால் என்ன நடக்கும்னு. இதை மறைச்சிடலாம் நினச்சிருக்கலாம் ஒருவேளை. ஆனால் இவன் எதற்காக அழைக்கப்பட்டானோ அந்த காரியத்துக்கு நேராக ஒரு சின்ன ஒரு மூர்க்கம் அடைஞ்சு அல்லது ஒரு ஏதாவது இந்த நேரத்தில் செஞ்சாகணுன்ற ஒரு காரியத்தில் வேகமாக இறங்கி ஒரு தப்பை பண்ணுறான். அது அவனுக்குள்ளே இருந்த நெருப்பு தான், உண்மைதான். ஆனால் எப்படி பண்ணியிருக்கணுமோ, எந்த வழியில் பண்ணியிருக்கணுமோ, எதன் மூலியமாக தேவன் செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அந்த வழியில் அவன் செய்யலை, அந்த வழியை அவன் போகலை. இப்போ என்ன ஆகி போயிடுச்சு? அந்த இடத்த விட்டு இவன் வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை. ஒரு பெரிய கலக்கத்தின் மத்தியில் உங்களுடைய அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஃபோக்கஸ்லேருந்து விலகி வேறொரு இடத்துல அவன் தஞ்சம் புகுறான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த அழைப்பிலிருந்து தேவன் உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி அதை செய்யும் பொழுது நீங்கள் தவறுதலாக வேறு விதமாக ஏதாவது செஞ்சுருக்கலாம். பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணியிருக்கலாம். நீ இப்படி செய் அப்படி செய்யணும் ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் நான் இதுக்காக தானே செஞ்சேன், இதை எதிர்நோக்கி தானே செஞ்சேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் கூட இருக்கலாம். இந்த கொஸ்டின் மார்க்ஸ் இருந்தாலும் கர்த்தர் ஏன் இந்த தவறை செய்தன்னு சொல்லி உங்களை கேட்காத பட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்குள்ள நீங்கள் என்ன நன்மையாக நினச்சி செஞ்சீங்களோ அந்த ஒரு காரியத்தை கையில் எடுக்கிறார். நீங்கள் ஏதோ நன்மையாக நீங்கள் நினச்சி செஞ்சீங்கல்ல அந்த ஒரு காரியம், அந்த ஒரு காரியத்தை தான் தேவன் அவருடைய சித்தத்தின்படியாக மோசேக்குள்ளே இருந்த அந்த சின்ன நெருப்பு. இவன் செய்த தவறுகளை விட்டுட்டார், இவன் ஓடிட்டான் விட்டுட்டார், ஆடு மேய்ச்சான் விட்டுட்டார். ஆனால் நாள் ஒன்று வருதுங்க, நாள் ஒன்று மோசேனுடைய வாழ்க்கைக்குள்ளே வருது. ஆண்டவர் மோசேவை சந்திக்கிறார். அந்த ஓரேப்பில் அந்த முட்செடியின் நடுவில் ஒரு அக்கினி எரியுது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் தடம் புரண்டு எந்த பகுதிகளுக்குள்ளே ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போயிருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தம் உங்கள் லைஃபுக்குள்ளே இல்லாதபடிக்கு வேறு ட்ராக் மாதிரி போயிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை சரியான ட்ராக்கில் கொண்டு வந்து நிறுத்தும்படிக்கு அவருடைய அழைப்பில் அவருடைய ஊழியத்தில்
அவருடைய சித்தத்தின்படியா நீங்கள் கடந்து வரும்படியா தேவன் இன்னைக்கு உங்களை ட்ராக் மாத்துறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஒருவேளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதனால இருக்கலாம், உங்கள் சரீரத்தின் மேலே வந்த வியாதிகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பணப்பிரச்சனைகளாக இருக்கலாம், உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். எந்த போராட்டம் உங்களை வழிவிலக பண்ணுச்சுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். வேத வார்த்தை சொல்லுது நமக்கு 3 காரியங்களை. ஆண்டவர் திடீர் காலையில் அந்த வார்த்தையை மைண்டில் போட்டார். அதில் ஒரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் 4, 6, 16 4, 16, 20 அந்த இடத்துல இந்த 6ஆம் அதிகாரம் முழுக்க உங்களுக்கு நல்லா தெரிந்த ஒரு சப்ஜெக்ட் தான். அது என்னன்னாக்க, எரிகோவை தேவன் வந்து சுற்றி வர சொல்கிறார். எப்படி சுற்றி வர சொன்னார்? இப்போ என்னன்னா, முதல் விஷயம் வந்து எப்போ நம்ம டிஸ்லொகேஷன் ஆகிறோமோ முதல் வேலை நம்ம என்ன பண்ணிடணும்னு கேட்டிங்கனாக்கா, உடனே துதிக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? துதிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா மோசேக்கு வந்து தேவன் இன்னைக்கு வந்து உங்களுக்குள்ளே எனக்குள்ளே யார் இருக்கிறார் நம்ம சொல்லி ஆரம்பித்தோம்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் நம்ம சொன்னோம். ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஜெயிக்கக்கூடியவங்களாம். ஹல்லேலூயா. நீங்கள் தோக்கக்கூடியவங்க இல்லை, ஜெயிக்கக்கூடியவங்கன்னு வேத வார்த்தை சொல்லுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தோற்று போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை ஜெயிக்க வைக்கிறவர். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக மேன்மையாக இருப்பீங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களுடைய வியாதிகளை உங்களிடத்தில் நீக்குவார், நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அதான் விஷயம். நம்ம ஒரு தேவையை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம்னா தேவனுடைய ஃபோக்கஸுக்கு நேராக நம்ம போகலைன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம எதை நோக்கி ஓடுறோம்? அந்த மாதிரி டைவர்ட் பண்ணுற எந்த ஒரு காரியம் வரும்பொழுதும் உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது நம்ம முதல்ல துதிக்க ஆரம்பிச்சிடணும். அவங்க துதிக்க என்ன ஆயிடுச்சு? எரிகோ விழுந்துச்சு. நீங்கள் துதிக்கும் பொழுது பிசாசுனுடைய அலங்கம் இடிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த நேரத்தில் டிஸ்லொகேஷன் ஆகி ஐயோ நான் விழுந்துட்டேன், நான் இதுக்கு தகுதி இல்லை, அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சு போச்சு, நீங்கள் இந்த வார்த்தையை யாராவது நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னாக்க அது தேவனுடைய சத்தம் இல்லை, அது பிசாசுனுடைய சத்தம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் என்ன பண்ணுவானா? அவன் எழுந்திரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஹல்லேலூயா. நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விழுந்து போயிட்டீங்களா? பயப்படாதீங்க, உங்களை தூக்கி நிறுத்தும்படி அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். ஏன்னா நீங்கள் நீதிமான், ஆண்டவருடைய ஆவியான உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும்னா, நான் விழுந்துட்டேன், இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, தவறி கீழே விழுந்துடுறீங்க, என்ன பண்ணுவீங்க? யாரும் அடுத்தவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி டக்குன்னு எந்திரிச்சிருவீங்க. ஏங்க இங்கே மட்டும் பிசாசு சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அங்கேயே கிடக்குறீங்க? டக்குன்னு எந்திரிங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் விழும் பொழுது உங்கள் கால் பலவீனமாக நீங்கள் விழுறீங்க. ஆனால் எந்திரிக்கிறப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற பலன், உங்களுக்குள்ளே இருக்கிறது என்னானே உங்களுக்கு தெரியாது, மடார்னு எந்திரிப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த பலன் எங்கேருந்து வந்துச்சு? அதுதாங்க இந்த ஆவியானவர் உங்களை உந்தி மேலே தள்ளி விடுறாரு. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்னன்னா, முதல் விஷயம் துதிக்க ஆரம்பிச்சிடணும். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்ம ஒன்றா சேர்ந்து துதிக்க ஆரம்பிச்சிட்டு வச்சுக்கோங்களேன், பிசாசுனுடைய அலங்கம் விழுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் விழமாட்டீங்க, பிசாசுனுடைய அலங்கம், அவன் உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட வார்த்தைகள் அது விழுந்து போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு எதிரி நமக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா பிசாசு கிடையாது, நமக்கு எதிரி நம்ம தான்.
பிரதர் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா பிரதர் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் நல்ல வார்த்தையவா சொல்ல போகிறீங்க? நான் இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியுமா பிரதர்? நெகட்டிவாக பேசுகிற எந்த ஒரு வார்த்தையும் கர்த்தரிடத்திலிருந்து வருவது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் நெகட்டிவாக பேசுகிறதும் கிடையாது. நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நான் நினைக்கிறேன். இனிமேலாவது பேசாமல் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உண்மை தானே? நான் பேசுகிற தப்பாக இருந்தால் தைரியமாக பேசலாம். அப்போ என்னன்னா, ஏன் நான் இதெல்லாம் பேசணுன்னெலாம் எழுதிட்டு வரல. நான் பேசணும்னு நினச்சது வேறு. ஆண்டவர் சொல்கிற விஷயங்களை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் விழுந்து கிடக்கிறத தேவன் விரும்பலை. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்தாயிடுச்சு. நீங்கள் வேறு மனுஷனா மாற வேண்டிய நேரம் வந்தாயிடுச்சு. வேத வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு வருந்தி வேலையை பார்க்குறதெல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான பயன், அவங்களுக்கு உண்டான தேவைகள் அவன் வீடு தேடி வருமா? ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நம்புங்க. கடந்த மாதம் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த வார்த்தை ஏதாவது யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? கடந்த மாதம் என்ன வார்த்தையை குறித்து இதை யார் உட்காந்து தியானிச்சிங்கன்னு பார்ப்போம். என்ன வார்த்தை குறித்து பேசினேன்? யாரும் பெட்டில் அடிக்கக்கூடாது. ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதாம் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். தேவன் மண்ணினால் பொம்மைகளை செய்து கொண்டு அவன் அதற்கு என்ன பயிரிடுவானோன்னு சொல்லி பார்க்க அவன்கிட்ட கொண்டு வந்தாருன்றதான் மெசேஜ். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் விசுவாசத்தினால தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார்ன்ற இடத்துல நீங்கள் அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பேர் என்ன தெரியுங்களா? உங்கள் பேர் டுனாமிஸ். டுனாமிஸ்ன்னு என்னன்னு தெரியுமா? டுனாமிஸ்ன்னு என்னன்னு தெரியுமா? ஹிரோஷிமாவில் போட்ட வெடிகுண்டு எப்படி ஒரு பலமான ஒரு சேதத்தை உண்டாக்குச்சோ, அதுபோல் பல மடங்கு சேதத்தை பிசாசுனுடைய அவனுடைய கூடாரத்தில் உண்டாக்கக்கூடியவங்க தான் நீங்கள். இப்பேற்பட்ட ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் துதிக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணிடுறீங்க? ஃபாதர் அழகாக ஒரு பாட்டு பாடினார். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், ரொம்ப வேகமாக வரான் நம்ம வீட்டுக்கு. பிரதர் சிஸ்டர், நம்ம துதிக்கிறோமா முறுமுறுக்கிறோமா? எதை அதிகமாக செய்கிறோம்? உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எதுக்கு நீங்கள் அனுமதியை கொடுத்து வச்சுருக்கிறீங்க? முறுமுறுத்தீங்கன்னாக்க யாருக்கிட்ட முறுமுறுக்கிறீங்கன்னு நீங்கள் யோசிங்க. பாட்டு பாடும்போது நல்லா கையை தட்டி கும்மாளமாக பாட்டு பாடிடுவாங்க. வெளியில் போனவனே, சிஸ்டர் என் நிலைமை உங்களுக்கு தெரியுமா? யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா? இனிமேல் நெகட்டிவாக யாராவது பேசுனாங்கன்னா உங்ககிட்ட என்ன பண்ணலாம்? என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யாருன்ற வெளிப்பாடுகளுக்குள்ளேருந்து நீங்கள் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. முதலாவது நீங்கள் துதிக்கணும். ரெண்டாவதாக எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் 2ஆம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அங்கே எசேக்கியேல்கிட்ட தேவன் ஒரு கேள்வி கேட்குறாரு. நீ பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீ என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பள்ளத்தாக்குக்கு மத்தியில் அங்கே நிறையா உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகள் கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது பெரிய மலை போல குமிஞ்சிருக்கு அப்படிங்கிறான். உலர்ந்து போன எலும்புனா என்ன தெரியுமா? காஞ்சு போன இலை மாதிரி. பச்சை இலை இல்லை, காஞ்சு போன இலை மாதிரி உலர்ந்து போன எலும்புகள். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இந்த எலும்பெல்லாம் உயிர் பெறுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே எசேக்கியேல் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே இது உங்களுக்கு தான்
தெரியும் அப்படின்ட்டார். அப்படியாப்பா, சரி, அப்பனா இந்த எலும்புகளுக்கு நீயே தீர்க்க தரிசன முறை அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? இந்த எலும்புகளுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வளர்ந்து போயிருக்கு, இதெல்லாம் உயிரடையவே அடையாது. சீலாவுக்கு எனக்கு இந்த இடத்துல ஜாப் கிடைக்கும்னே தெரியவே தெரியாது, உலர்ந்து போய் கிடந்துச்சு. அதுக்கு தண்ணியை ஊற்றி 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 பச்சை இலையாக மாற்றி 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 இன்றைக்கி உயிரடைய வச்சுட்டாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் என்ன அதிகாரத்தை பெற்று இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. முறுமுறுக்க மாட்டீங்க, பேச ஆரம்பிச்சிருவீங்க. தேவன் சொல்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு. உங்கள் வாழ்க்கையில் உலர்ந்து போயிருக்கிற பகுதிகளை பார்த்து நீங்கள் பேசுங்க, அது கண்டிப்பாக உயிரடையும். இந்த எசேக்கியேல் அந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து, உலர்ந்த எலும்புகளே ஒரு சவுண்டு கொடுத்தார். எல்லா எலும்பும் அப்படியே எந்திரிச்சு நின்று பார்க்குது. தலை மண்டை ஓடு ஒரு இடத்துல கிடக்குது, கை கால் ஜாயிண்டி ஒவ்வொரு இடத்துல கிடக்கு, கால் எலும்பெல்லாம் ஒரு இடத்துல கிடக்கு, விலா எலும்பெல்லாம் ஒரு இடத்துல கிடக்கு. எல்லாம் உலர்ந்த எலும்புகளே அப்படியே எந்திரிச்சு நிற்குது. அல்லேலூயா. நீங்கள் போய் யூடியூப்பில் போய் இந்த உலர்ந்த எலும்புகளோட ஒரு இதை ஸ்டோரியை நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரு டாக்குமெண்ட்ரி ஓடும். அவன் சொன்னான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உடனே எல்லா எலும்பும் சரி சொல்லுங்கள் என்ன அப்படின்னுச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி எதெல்லாம் வளர்ந்து போயிருக்கோ நீங்கள் அதை பார்த்து பேசுங்க. உலர்ந்த எலும்புகளே அப்படி நீங்கள் பேசுங்க. உலர்ந்து போயிருக்க என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையே கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தர் உனக்கு இப்படியா தீர்க்க தரிசனம் சொல்கிறார், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பேச ஆரம்பிங்க. நீங்கள் பேச ஆரம்பிச்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் பேச ஆரம்பிக்கிறோடைய விளைவு என்னன்னு தெரியுமா? அதை தான் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு 4:7. என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு எங்கே போயிடுவான்? உங்கள் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க அவன். முதல்ல நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிடணும், ரெண்டாவது பேச ஆரம்பிச்சிடணும். பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடும் நமக்கு தோல்வி நிச்சயம்னு. அவன் எதிரி ஓட ஆரம்பிச்சிருவான். எதிர்த்து நீங்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். நான் சொல்கிறேன், நிறைய யூடியூப் பார்க்குறவங்கலாம் தயவுசெய்து தேவையில்லாததெல்லாம் யூடியூப்பில் பார்க்காதீங்க. எதை சாப்பிட்டா என்ன நடக்கும் பார்க்காதீங்க. வசனம் சொல்லுது, கொல்லும் நஞ்சை கொடுத்தாலும் அது உங்களுக்கு எந்த சேதமும். இட்லி சாப்பிட்டா கூட பிரச்சனைன்னு சொல்கிறான். இட்லி மட்டும்தான் சாப்பிடக்கூடியவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள்? நீங்கள் எந்த ஆவியை பெற்று கொண்டிருக்கிறீங்கன்றதை மட்டும் நீங்கள் விசுவாசிங்க. அந்த ஆவி என்ன சொல்லுது அதை கேளுங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்களோட தலை மயிர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா எத்தனை இருக்குன்னு? எனக்கும் தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியுமா. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று கூட கீழே விழாதாங்க. எப்படிங்க என் முடியெல்லாம் காத்துக்கிறது? ஒரு அம்மா எதையோ போட்டு தேய்ச்சி இருக்கிற முடியெல்லாம் போயிடுச்சான். உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும் நல்லா. நீங்கள் விசேஷமானவர்கள். காக்கைகளை நீங்கள் பாருங்க, குருவிகளை நீங்கள் பாருங்க, அதை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் அது சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? போஷிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. அவங்கள காட்டிலும் நீங்கள் அப்படின்னு நினச்சி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியாது பிரதர், அந்த குருவிங்களை விட நாங்கள் மோசம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இன்றைக்கி தேவன் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாரோ, அதுக்கு எகென்ஸ்டாக பிசாசு எந்தெந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தானோ அதை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துட்டார். அல்லேலூயா.
1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை பாருங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் நீங்கள் தேவனால் நான் பிறந்திருக்கிறீங்க சொல்கிறீங்க? உங்கள் கைகள் அப்படியே பரலோகத்துக்கு நேராக தூக்கி காமிங்க. நான்லாம் தேவனால் பிறந்திருக்கிறேன். அப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் யூ ஆர் நாட் லூசர். நீங்கள் தோற்று போகிறவங்க கிடையாது. ஏன்னா நீங்கள் தேவனால் பிறந்தாயிடுச்சு. நீங்கள் தோக்கவே மாட்டீங்க, நீங்கள் தோக்கவே மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் உலகத்தை ஜெயிச்சிங்கன்னா, உலகம்னா என்ன? அந்த உலகத்துக்குள்ளே என்ன இருக்குது? நான் சொன்னல, அந்த பிரச்சனை, போராட்டம், வியாதி, நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறது, செயல்படுத்துறது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்கல்ல, அதை எதிர்த்து நிற்கிறீங்கல்ல, அதுதாங்க ஜெயமே. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்கக்கூடியவங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஆவியை பெற்று இருக்கிறீங்கன்றதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அந்த ஆவியானவர் நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறதுனால உங்களை தோல்வி அடையவே விடமாட்டார். நீங்கள் எப்பயுமே ஜெயம் பெற்றவர்களாக இருப்பீங்க. எப்பயுமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு எதிராக ஒருத்தன் அங்கே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் போதும், அவன் கிளம்புறானோ இல்லையோ நம்ம ஆளுங்க அப்படியே பெரிய படம் வரைஞ்சி வச்சுருவாங்க. டாக்டர் சொல்லுவார், இப்போ தாங்க சுகர் வரத்துக்கு உண்டான அறிகுறி மாதிரி இருக்குன்னு. இவன் போய் எல்லாத்துட்டையும் எனக்கு சுகர் வந்துருச்சு. நல்ல வார்த்தையா இதெல்லாம்? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் வராதிருக்கட்டும்ன்றது இதுதான். நெகட்டிவாக பேசுகிறதெல்லாம் கெட்ட வார்த்தை தான். ஆண்டவர் சித்தம் அது கிடையாது. அதுக்காண்டி அவர் கல்வாரி சிலுவையில் ஏற கிடையாது. ஏசாயா 53:5 என்ன தெரியுமா சொல்லுது? ஏசாயா 53:5 என்னன்னு சொல்லுது? எடுத்து படிங்க. எதனால நம்ம குணமடைகிறோம்? சுகர் மாத்திரையாலையா? பிரஷர் மாத்திரையாலையா? ஏங்க எந்த மாத்திரை எழுதியிருக்குங்க? இயேசுனுடைய தழும்புகளால் மட்டும்தான் நீங்கள் சுகம் அடைகிறீங்க. அப்போ நீங்கள் மெய்யானதை விட்டுட்டு பொய்யானதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு கிடையாது. அது எந்த கம்பெனி? ஜீசஸ் கம்பெனி பொறுப்பு கிடையாது. நீங்களே எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருந்துக்கிட்டு ஆண்டவர் என்னை இப்படியே வச்சிருக்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் விசுவாசத்தோட சொல்லுங்க, உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகத்தான் இருக்கிறேன். என் சரீரத்தில் இந்த வியாதியெல்லாம் இருந்துச்சு, இனிமேல் இல்லைங்க. இது தாங்க விசுவாசம். இதுதான் விசுவாசம். நீங்கள் எதெல்லாம் நெகட்டிவாக பேசி உங்களுக்கு வாழ்க்கைக்குள்ளே அனுமதித்து வச்சிங்களோ அதுதான் மோசேவை அவனுடைய மாமன் வீட்டுக்கு கடத்தி கொண்டு போச்சு. அதுதான் இன்னைக்கு உங்களை வழி விலகி தேவனை விட்டு தள்ளி கொண்டு போய் வச்சிருக்கு. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக தான் வாழணும், ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் எல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகையினால அந்த சின்ன நெருப்பை பார்த்துட்டு இன்னைக்கு தேடி வந்துட்டார். இந்த மோசேவை தேடி வந்தார். எங்க மாமா வீட்டுக்கா போனார்? இல்லை, ஆடு மேய்க்கிற இடத்துக்கே போயிட்டார். இன்னைக்கு எந்த இடத்துக்கு நீங்கள் தேடி போய் எனக்கு ஏதாவது பொழைப்பு கிடக்குமான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொழப்பை தேடி இல்லை. தேவன் எந்த காரியத்துக்காண்டி அழைச்சாரோ அந்த இடத்தை நோக்கி நீங்கள் திரும்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த எந்த ஒரு காரியமும் தடைபடாது, எதுவுமே தடைபடாது. இன்னைக்கு உங்கள் மைண்ட் தாட்டை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களை வேறு மனுஷியா மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய ஃபோக்கஸ் உலக பிரகாரமான எண்ணங்களோடு, உலக சிந்தைகளோடு, உலக மனுஷர்களோடு, உலக பேச்சுகளோடு, உலக கிரியைகளோடு இருக்கா? இன்னைக்கு நீ மனம் திரும்பு. உன்னுடைய வாழ்க்கை முறைமையை நீ மாற்றிக்கோ. உன் பேச்சை மாற்று, உன் பார்வையை மாற்று, உன்னுடைய கிரியைகளை மாற்று.
ஒருத்தன் அங்கேருந்து கம்போடு வருவான், அவன் நம்மளை தான் அடிக்க வரானே நினச்சிக்கிட்டு இருப்போம். அவன் அங்கிட்ட ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். ஏங்க நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் பாதுகாப்பை வச்சிருக்கிறார். சங்கீதம் 91 மனப்பாடமாக எல்லாருமே சொல்லுவோம். என்னன்னு பாட்டாவும் பாடுவாங்க நம்ம ஆளுங்க. உன்னதமானவரின் எப்படிங்க உங்களுக்கு சேதம் வரும்? எப்படிங்க சேதம் வரும்? உன்னதமானவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாருங்க, உங்களுக்கு வாட்ச்மேனாக இருக்கிறார். அவருடைய மறைவுக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு சேதம் உங்களுக்கு வராது. பிசாசு உங்களை தொட முடியவே முடியாது. அவர் சொல்றார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. ஒரு தூசி வருதுங்க, உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே கண் இமையே மூடிக்கோ அப்படி நீங்கள் ஆர்டர் போடுறீங்களா? அதுவா மூடுங்க, அதுவா மூடும். அதே போல தாங்க கர்த்தர் உங்களுக்காக தானா வந்து வேலை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க எது குறிச்சும் கவலைப்படாதீங்க. எது உங்க வாழ்க்கைக்குள்ள வருதா, அவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கைக்குள்ள அவர் முன்னாடி இருக்கிறார். அவரை தாண்டி தான் என்கிட்ட வரான். அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லி, எதுக்காண்டி அனுமதிச்சாருன்னு சொல்லி. நான் சொல்கிறேன், இன்னைக்கு அவரை நோக்கி நீங்கள் பார்த்துருங்க. மோசே அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த இடத்துக்குள்ள தேவன் அவனை தேடி போயிட்டார். இன்னைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ள என்ன மனநிலையில், பாதிப்புக்குள்ளுக்குள்ள, விலகி போன நிலையில், விழுந்து போன நிலைமையில், கட்டப்பட்ட நிலைமையில், எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உங்களை தேடி வரார். உங்களுடைய சிறையிருப்பை மாற்றும்படி, உங்களுடைய தடைகளை நீக்கி போடும்படி, உங்களுடைய கட்டுகளை அறுக்கும்படி, உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும்படியாய் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே வரப்போகிறது. தேவன் இந்த நாளில் கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தைகள் நீங்கள் பிடிச்சுக்கங்க. ஆண்டவர் என்னை வேறு மனுஷனை மாற்ற விரும்புகிறார். எதற்காக என்னை பிடித்து கொண்டாரோ அந்த நோக்கத்துக்கு நேராக நான் ஓட விரும்புகிறேன். அந்த நோக்கம் என் வாழ்க்கையில் நடக்கணும். ஏன் எல்லா 2 வயசுக்குள்ள குழந்தைகள்லாம் கொல்லப்படும் பொழுது மோசே செத்து போயிருக்க வேண்டியது தானே? எத்தனை கொரோனா வந்துச்சு, எத்தனை வியாதி வந்துச்சு, எத்தனை பேர் ஆக்சிடென்ட்டாக சாவுறான். ஏன் நம்ம மட்டும் நிற்கிறோம்? உங்களை என்ன ஏன் வச்சிருக்கிறாரு? ஏன்னா என்னை குறித்து தேவனுக்கு பெரிய திட்டம் உண்டு. என்னை குறித்து தேவனுக்கு பெரிய நோக்கம் உண்டு. என்னுடைய ஓட்டத்தை ஓடாம, என்னுடைய திட்டம் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தில் நான் செயல்படாம திரும்பி போக மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களால் போக முடியாதுங்க, போக முடியாது. ஏன் இந்த ஆண்டவர் எனக்கு வேணும், வேண்டவே வேண்டான்னு சொல்லி போனவங்க நீங்கள் எத்தனை பேர் எனக்கு தெரியாது. ஆனாலும் பிடிச்சி கொண்டு வந்து இன்றைக்கி இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எந்த நாளில் எப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். வேத வார்த்தை சொல்லுகிறது, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் நீ அடங்கியிரு. அவருக்கு தெரியும் எப்போ வரும்னு சொல்லி, எப்போ உயர்த்தணும்னு அவருக்கு தெரியும், எப்போ உங்களை கூட்டிக்கிட்டு போகணும் அவருக்கு தெரியும், எப்போ உங்களை பாதுகாக்கணும் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் எதனால சோர்ந்து போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எதை இழந்து போனதுனால, எதை பெற்றுக்கொள்ளாதனால, எது உங்கள் வாழ்க்கையை நெருக்கிக்கிட்டு இருக்கோ அந்த முட்கள் இன்னைக்கு கர்த்தர் பிடுங்கி போடுகிறார். நீங்கள் பார்ப்பீங்க, ஆண்டவருடைய கரம் ஒரு சிலர் மேலே இறங்கி வரதை நான் பார்க்குறேன். ஒரு சிலர் மேலே தேவ அக்கினி இறங்கி வருகிறத பார்க்குறேன். ஒரு சிலருடைய சிரசின் மேலே, முதுகு தண்டுவடத்தின் மேலே தேவ அக்கினி இறங்குகிறத பார்க்குறேன். தேவ மகிமை உங்கள் மேலே இறங்கி வருகிறது. Holy Spirit, thank you Holy Spirit. தேவ மகிமை ஒவ்வொருவரையும் மூடட்டும், ஒவ்வொருவரையும் மூடட்டும். யாரெல்லாம் அன்றைக்கு மோசேயை போல பயந்து போய், காரியங்களுக்கு பயந்து போய், அப்பா அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது என்று சோர்ந்து போய், இதோ பலவீனப்பட்டு, சுகவீனப்பட்டு, பிசாசினால் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, காயப்பட்டு, கட்டப்பட்டு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு. இதுவரை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
எந்தெந்த காரியத்தை நீ கொண்டு வந்து பிள்ளைகளுடைய சிந்தைக்கு, இதோ தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் இதோ நீ விதையை விதைத்தாயோ, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீ போ என்று நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய சரீரங்களை அலைக்கழிக்கக்கூடிய, ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அலைக்கழிக்கக்கூடிய, தேவ திட்டத்தை சிதைக்கக்கூடிய பொல்லாத ஆவியே, நீ இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நீ வெளியேறு. Get out in the name of Jesus. Get out in the name of Jesus. இப்பொழுதே கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, மாம்சத்தினுடைய பார்வைகள் இப்பொழுதே மங்கி போவதாக. இப்பொழுதே உலகத்தின் பேச்சுக்கள் இப்பொழுதே மாறி போவதாக. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு எடுத்து அறிக்கை பண்ணுகிற, இதோ தேவனுடைய வார்த்தைகளுடைய வாயிலிருந்து புறப்படுவதாக. பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களாய், இதோ எரியோக்களை இடிக்கிறவர்களாய், துதியின் சேனையாய் எழும்புவார்களாக. Thank you Holy Spirit. ஒரு தேவனுடைய கரம் ஆண்டவரே, தேவனுடைய கரம், தேவனுடைய கரம் ஒவ்வொரு மேலே இறங்கி வருகிறத பார்க்கிறேன். ஒவ்வொரு மேலையும் அவருடைய கரத்தை அப்படியே தொட்டு கொண்டு போகிறத நான் பார்க்கிறேன். தேவனுடைய ஆவியானவர்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. எல்லா பலவீனங்களும் சுகவீனங்களும் பிசாசுடைய பிடிகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. எல்லா சரீர பலவீனங்கள், அது எந்த ஆவியாக இருந்தாலும் அது இப்பொழுதே வெளியேறட்டும். அது சுகரா இருந்தாலும், பிரஷரா இருந்தாலும், வயிற்றுல கட்டியா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ. என் பிள்ளைகளை நீ தடை பண்ணாதே என்று நான் பேசுகிறேன். என் பிள்ளைகளை நீ தடை பண்ணாதே. பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற நோக்கங்கள், தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் இப்பொழுதே அன்றைக்கு மோசேக்கு தெரிவிப்படுத்தப்பட்டது போல இந்த நாளில் பிள்ளைகளுக்கு அது தெரிவிக்கப்படுவதாக. அந்த ஆவிக்குரிய சிந்தை இப்பொழுதே பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. எல்லா மாம்சத்தினுடைய கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் இப்பொழுதே நிறைவேறும்படியாய், தேவ ஆவியானுடைய மகிமை இவரிடத்திலிருந்து வெளிப்படும்படியாய், இதோ நான் வருகிறேன் என்று சொல்லுவார்களாக. இதோ நான் வருகிறேன் என்று சொல்லுவார்களாக. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்கள் தேவ மகிமை ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். கர்த்தர் ஒரு சிலருடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இழந்து போன தேவனுடைய அவருடைய அபிஷேகத்தை இந்த நாளில் உங்களுக்கு திருப்பி தருகிறதை நான் பார்க்கிறேன். நீ கர்த்தருடைய நாவாயிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாவாயிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவர் சொல்ற, நீ திரும்பி வான்னு சொல்லி கூப்பிடுறார். திரும்பி வான்னு சொல்லி கூப்பிடுறார். திரும்பி வான்னு சொல்லி கூப்பிடுறார். உங்கள் வாழ்க்கைக்குள்ள பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் உங்களை அழைத்ததனுடைய நோக்கங்கள் இது முதல் நிறைவேறப் போகிறது. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்களை சீர்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை சிறப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த போகிறார். நீங்கள் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் நிற்பீர்கள். ஓ ரபா ஹலல ஹந்தன ரோதிக பந்தனர. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் மகிமை வெளிப்படட்டும். உங்கள் வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, யூ ஆர் த வண்டர் ஒர்க்கிங் காட். உங்கள் மகிமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அக்கினியினால் பதில் தருகிறவரே, பரிசுத்த ஆவி இறங்கும் பொழுது அது தேவ அக்கினியாய் இறங்கினதே. பிளவுண்ட நாவுகள் உண்டானதே. இப்பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் பிளவுண்ட நாவுகள் உண்டாவதாக. பிளவுண்ட நாவுகள் உண்டாவதாக. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட்.
கரங்களை தட்டி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானுடைய பாஷையில நீங்க பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. தேசத்தை பார்த்து பேசுங்க, சபைகளை பார்த்து பேசுங்க, பட்டணங்களை பார்த்து பேசுங்க, மாநிலங்களை பார்த்து பேசுங்க. உங்க வாழ்க்கை குறித்து நீங்க பேசுங்க. பேசு சபையே, பேசு. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. அந்த உலர்ந்து போன எலும்புகள் 4 திசைகளிலிருந்து ஆவிகளே இவர்களுக்குள் புகுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த ஆவிகள் அவர்களுக்குள்ளே புகுந்த மாத்திரத்தில் அவர்கள் சேனையா எழும்பி நின்றால் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. இதுவரைக்கும் நீங்க பிசாசை பார்த்து பயந்து போயிருந்த நீங்க அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய சேனையாய் கர்த்தர் மாற்றி விட்டார். You are not a human. You are the one of the soldier. You are one of the soldier. நீங்க பிசாசை ஜெயிக்க கூடியவர்கள். Thank you Lord. Thank you Jesus. வேறு மனுஷனாய் மாற்றுவீராக, வேறு மனுஷியாய் நீர் மாற்றுவீராக. இவர்கள் மேல அப்பா நீர் கொடுத்த அழைப்பு, அப்பா என்ன வரங்கள், என்ன நோக்கங்கள், என்ன திட்டங்கள் இவருடைய வாழ்க்கையில் நீர் முன்குறித்து வைத்தீரோ அந்த தீபம் இப்பொழுதே சுடர்விட்டு எரிவதாக. மங்கி எரிகிற திரி இப்பொழுதே என் தேவனீர் தூண்டி எழுப்புவீராக, தூண்டி எழுப்புவீராக, தூண்டி எழுப்புவீராக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Thank you Lord. Thank you Lord. இனி நீங்க சும்மா இருக்க முடியாது, இனி நீங்க சும்மா இருக்க முடியாது. தேவனுடைய ஆவியை நீங்க அனல் மூட்டி எரிய விடுங்கன்னு சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. நீங்க துதிக்க கூடியவங்களா, பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடியவங்களா, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு பேசுகிறவர்களா நான் இருக்கிறேன் என்று நீங்க சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உங்களை அளவில்லாமல் நிரப்புகிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை அளவில்லாமல் நிரப்புகிறது. Thank you Holy Spirit. ஒரு சிலருடைய ஜாயின்ட்ஸ்ல தேவ வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய மூட்டுகள் இப்பொழுதே செயல்படுகிறது. ரபா ஹல்கத்தலபு ஷிக்கத்தல ரிதிகமந்தலரு. Thank you Holy Spirit. உங்களுடைய நரம்புகள், உங்களுடைய எலும்புகள் உயிரடையட்டும், உயிரடையட்டும். இதோ எந்தெந்த உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போனது என்று இதோ டாக்டர்கள் சொல்லி இருந்தாங்களோ, எந்தெந்த வார்த்தைகளை நெகட்டிவாய் வாய் இவருடைய தகப்பன செவிகள் கேட்டதோ அறிக்கை பண்ணினதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நான் கேன்சல் பண்றேன் டாடி. அதெல்லாம் உயிரடைவதாக, அந்த உறுப்புகள் எல்லாம் உயிரடைவதாக. அது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வார்த்தையினாலே இதோ ஜீவனை நாங்கள் பேசுகிறோம் ஐயா, ஜீவனை பேசுகிறோம். உயிரடையட்டும், பிள்ளையுடைய வாழ்க்கை உயிரடையட்டும், எதிர்காலங்கள் உயிரடையட்டும். அப்பா தகப்பனே, எந்தெந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தடையாய் இருக்கிறதோ அதெல்லாம் அழிந்து போவதாக. யாராருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். யாராருக்கெல்லாம் ஆண்டவர் திருமண தடைகள் இருக்கிறதோ அதெல்லாம் விலகி போகட்டும். கர்த்தர் நீங்க ஜெயத்தை கொண்டு வருவீராக. யாரெல்லாம் வேலைக்காய் காத்திருக்கிறார்களோ வேலை பாக்கியம் உண்டாவதாக. வாசல்கள் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக. யாரெல்லாம் பலவீனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. எத்தனையோ முயற்சி பண்ணி தோத்து போன இந்த நாட்களில் யார் இருக்கிறார்களோ இப்பொழுதே அவர்களுக்கு முன்பாய் ஒரு திறந்த வாசலை நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாய் நீங்கள் மாற்றி அப்பா கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு அப்பா நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ள அற்புதங்களை நீங்கள் செய்திருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவ ஆவியானவருடைய மகிமை அளவில்லாமல் அவங்களை நிரப்பியிருப்பதற்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரை நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். தகப்பனே மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ்.
ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். தேங்க்யூ லார்ட். உங்கள் அன்பு மாய்மாலமற்றதாக இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இதோ சகோதர சிநேகத்திலே ஒருவர் ஒருவர் மேலும் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தேங்க்யூ லார்ட். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியார் வந்த நாளில் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி. எங்களுடைய வாழ்க்கையினுடைய சிறையிருப்பை நீர் மாற்றி போட்டதற்காய் நன்றி. தகப்பனே, எங்களை வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாய் இந்த நாளில் எங்களை உருமாற்றி இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவன் தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. உங்கள் நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை பிசாசு ஒரு நாளும் பொறுக்கி விடாதபடி அப்பா, அது ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டப்படட்டும், கொழுந்து விட்டு எரியட்டும். பிள்ளைகளை குறித்து, அவருடைய நோக்கங்களை குறித்து, திட்டங்களை குறித்து இந்த நாளில் செயல்பட நீங்கள் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அப்படியே கண்களை மூடி ஒரு பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸோ இறுதிராஜ் அவர்கள் பாடல் பாடுவார்கள். அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நல்லவராக, அதிசயமானவராக, ஆச்சரியமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் எல்லாம் அர்ப்பணித்து பாடுவோமா? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. உள்ளம்புடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளம்புடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கபடு. இந்த ஜெப பாடலை உணர்ந்து பார்ப்போமா? அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணிப்பே. கரங்களை உயர்த்தி இயேசுவே, ஆவியானவரே, தந்தையாம் கடவுளே, அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. உலக பெருமை கசப்பு வெறுப்பு காயங்கள்
அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மதியான நேரத்திற்காக நன்றி. உடைய வார்த்தைகளின் மூலமாய் நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக, தேற்றினதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உற்சாகப்படுத்தியதற்காக நன்றி அப்பா. எங்களை ஆண்டவரே இன்னும் உமக்காக ஓட பலப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு எளிமை பிரகாசிக்க கிருபத்தாங்க. தடைகளை கொண்டு வருகிற சத்துடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும், ப்ரமோஷன் கிடைக்கட்டும். ஆண்டவரே விரும்புகிற காரியங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும்ப்பா. தொழிலில் ஆண்டவரே, பிஸ்னஸில், வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே, இதோ எங்கே வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லா கண்ணையும் தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா. வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் விரைவில் வந்து சேர கிருபத்தாங்க. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணையட்டும், இணைந்திருக்கிற குடும்பங்கள் சாட்சியாக வாழட்டும். கர்ப்பிணி பெண்கள் சுக பிரசவத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் யார் யார் குழந்தைக்காக காத்திருக்கிறாங்களோ தேவன் கற்பத்தை திறந்து விடுவீராகப்பா. அதிசயங்களை செய்வீராக. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கடனம் அடைக்க திறந்த வாசலை உண்டு பண்ணுவீராகப்பா. திருமண காரியங்கள் தடையில்லாமல் கைக்கூடி வரட்டும் ஆண்டவரே. அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த ராஜ்யத்தை கட்ட விசேஷத்தை ஞானத்தை கொடுங்கப்பா, அபிஷேகத்தை கொடுங்க. எல்லாரும் ஊழியம் செய்ய கிருபை தாங்கப்பா. நல்ல வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அன்பு சகோதரனுக்காக, குடும்பத்திற்காக, ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, இன்னும் மேன்மைப்படுத்துங்க, வார்த்தைகளை கனப்படுத்துங்க. ஆண்டவரே, இதோ நீ சொன்ன வார்த்தையின்படியே எல்லாம் கைக்கூடி வருவதற்காக நன்றி. தொடர்ந்து பொறுப்பெடுத்து வழி நடத்தும் இந்த தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் நாம் சந்திக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் என்றென்றும் தங்கி நிலைத்திருப்பதாக. தந்தை, மகன், தூய் ஆவி நம்மை முற்றிலும் பாதுகாத்து பராமரித்து அவருடைய வருகைக்கும் எழுப்புதலுக்கும் நம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவார்களாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.